அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய திருச்சபை ஒழுங்கின்படி இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை என்பதாகும். இறைமக்கள் கிறிஸ்துவின் மந்தை, பீப்புள் ஆஃப் காட், flock of Christ. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி நாம் எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் யாவரும் நன்கு அறிவோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே தபால் அட்டை அல்லது கடிதம், இது மட்டுமே தகவல் தொடர்புக்கு ஒரு வழியாக இருந்தது. அந்த ஒரு கடிதம் எங்கிருந்தோ வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய எதிர்பார்ப்பு என்னவென்று நமக்கு நன்றாக தெரியும். நான் என்னுடைய கல்லூரி படிப்பை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே விடுதியிலே தங்கி படித்த காலகட்டம். அப்போ பேரண்ட்ஸ் ஆனது அந்த ஒரு லெட்டர் வரும், அந்த ஒரு லெட்டர் வர்றதுக்காக காத்திருப்போம். அது கிளாஸ் டைமில் தான் போஸ்ட்மேன் வந்து ஹாஸ்டலில் கொடுத்துட்டு போவான். டீ பிரேக்கில் எப்படியாவது ஓடி வந்து அந்த லெட்டரை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்றைக்கெல்லாம் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உலகத்தின் எந்த மொழியில் இருந்தாலும் நாம் தொடர்பு கொள்கிறோம். அப்படிப்பட்ட அபரிமிதமான வளர்ச்சியை இன்றைக்கு நாம் கண்டிருக்கிறோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கேரளாவின் மேற்கு கொச்சியிலே தோப்பம்பட்டி பகுதியிலே சாக்கோ என்கிற ஒரு தபால்காரரின் பெயரிலே ஒரு சாலைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சாக்கோ சாலை என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சாக்கோ அவர்கள் 13 வயதிலே தோப்பம்பாடியில் கடிதத்தை பட்டுவாடா செய்கிற ரன்னர், கடிதத்தை பட்டுவாடா செய்கிற பணியிலே சேர்ந்தார். தினமும் 40 கிலோமீட்டர் காடு மேடு கரடு முரடான பாதைகளிலே பயணித்து கடிதங்களை பட்டுவாடா செய்வது அவருடைய பணி. படிப்பு அறிவில்லாத மக்களுக்கு படித்து சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட பணியை அவர் செய்து வந்தார். அது மட்டுமல்லாது, அப்படி குடும்பங்களை அவர் சந்திக்க செல்கிற பொழுது, கடிதத்தை பட்டுவாடா செய்ய குடும்பங்களுக்கு செல்கிற பொழுது, அவருடைய தனிப்பட்ட தேவை, குடும்ப தேவை அல்லது பொது நிறுவனங்களிலிருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், இப்படிப்பட்ட பணிகளையும் ஒரு சமூக பணியாக அவர் செய்து வந்தார். அது மட்டுமல்லாது, தொழிற்சங்கத்திலேயும் அவர் இருந்தபடினாலே தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் அவர் பாடுபட்டார். 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 71வது வயதிலே அவர் மரித்து போனார். இன்றைக்கும் அவர் நினைவு கூறப்படுகிறார். அவர் பெயரிலே ஒரு சாலை அமைந்திருக்கிறது. எதற்காக இந்த உதாரணத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது. கடவுள் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த உலகிலே ஒரு மனிதனை படைக்கிறார். அவன் வழியாக கடவுள் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அவன் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைவேற்ற வேண்டியது அவனுடைய கடமையாக
பொறுப்பாக இருக்கிறது. இது சாதாரண ஒரு மனிதனுக்கே என்று சொன்னால், we are all called people, அழைக்கப்பட்ட மக்கள். நாம கொஞ்சம் privileged people. நமக்கு மற்றவர்களை காட்டிலும் ஒரு மேலான நிலை என்று ஒன்று இருக்கிறது. நாம் அழைக்கப்பட்ட மக்கள். அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு உன்னத நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்திருக்கிறார். பிறந்த மனிதனுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால், மறுபடியும் பிறந்த நமக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. பிறந்த மனிதனுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால், மறுபடியும் பிறந்த நமக்கு கூடுதலான பிறப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் மறுபடியும் பிறந்தவர்கள். கடவுள் நம்மை அந்த மறுபிறப்பிற்கு கொண்டு வந்ததின் நோக்கமே அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. கடவுள் நமக்கென்று அநேக பொறுப்புகளை இந்த உலகிலே கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அந்த பொறுப்பு இன்னதென்றே தெரியாமல், அதை உணராமலேயே நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்வை முடித்துக் கொள்கின்றோம். இன்றைக்குரிய சிந்தனை ஆயன் அல்லது மெய்ப்பெண், ஆடுகள் அல்லது மந்தை என்கிற ஒரு சிந்தனையில தான் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மந்தையிலே இறைமக்களாக அழைக்கப்பட்டிருப்பது ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக என்பதை நாம் உணர வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்பது அல்ல நமக்கு எழுதப்பட்டது. நாம் ஒரு உன்னதமான பணியை இந்த உலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நான் அநேக நேரங்களிலே பிள்ளை பேரு அதற்காக வைக்கப்படுகிற ஜபக்குறுகையிலே நான் சொல்லுவது உண்டு. அன்னாள் உடைய ஜெபம், அன்னாள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். தான் மலடி என்கிற நிலை மாற வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய சமூகத்திலே வந்து தன்னை ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபித்த பொழுது என்ன அவருடைய பிரேயர் ரெக்வெஸ்ட்? ரொம்ப இறுக்கமா உட்கார்ந்துருக்கிறீங்களே. நீங்க அப்படி இறுக்கமா இருந்தீங்கன்னா நானும் ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ணாளுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட் என்ன? ஒரே ரெக்வெஸ்ட் தான். கேட்கல பாஸ்டர், எந்த அண்ணாள் சொல்றீங்க பாஸ்டர்? அப்படியா? தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பம். தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பமாக இருந்தது. கடவுள் கொடுத்தாரா? கொடுத்தாரா? யார கொடுத்தார்? இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். அண்ணாளுடைய கேட்பது என்பது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். என்னது? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதுதான். ஆனால் கடவுள் அண்ணாளுக்கு கொடுத்தது இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியை. அப்படியானால் கடவுள் இந்த உலகிலே பிரசவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்தே பிரசவிக்கிறார். அப்படியானால் கடவுளுடைய நோக்கம் என்பது இந்த உலகிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அண்ணாள் அன்றைக்கு ஜெபித்த பொழுது அவங்க ரெக்வெஸ்ட் அவ்வளவுதான். தனக்கு இருந்த அந்த இழிவான பெயர் நீங்க வேண்டும் என்பது, தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். கடவுள் அவருக்கென்று வைத்திருந்தது ஒரு மேலான திட்டம். இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அருள வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். நைல் நதியிலிருந்து அந்த குழந்தை எடுக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தப் போகிற ஒரு மக்கள் இயக்கத்தின் தலைவனாக அவர் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. பார்வோனின் குமாரத்திக்கும் தெரியாது, எடுத்து பாலூட்டிய தாய்க்கும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கென்று கடவுள் வைத்திருந்தது ஒரு உன்னத நோக்கம். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்த நமக்கு கடவுள் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்நாளிலே நாம் அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் சிந்தனையாக இருக்கிறது. இந்த இறைமக்கள் கடவுளின் மந்தை என்று சொல்கிற பொழுது, இந்த கடவுள் மந்தையின் அனுபவம் முதலாவது சிந்தனையாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, இந்த கடவுள் மந்தையின் அனுபவம் என்னது? இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அத்தியாயம்.
7 முதல் 12 வரை உள்ள திருமறை பகுதி தான் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி. அங்கு யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஒரு சில அனுபவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது எடுத்தீங்கன்னா அந்த 7ஆம் வசனம் படிங்க. ரைட். இது நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு ஏசாவுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். யாக்கோபு பெத்தேலுக்கு நேராக பயணப்பட்டு சென்ற பொழுது கடவுள் அவருக்கென்று ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை யாக்கோபு தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றியதை நாம் அந்த பகுதியிலே காணுகின்றோம். அந்த 7 முதல் 12 வரை உள்ள பகுதியிலே கடவுள் யாக்கோபுக்கென்று கொடுத்த பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பை யாக்கோபு எப்படி நிறைவேற்றினார் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க கேட்ட 7ஆம் வாக்கியத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்தது. ஒரு பொறுப்பை கடவுள் அங்கே கொடுக்கிறார். யாக்கோபு அதை நிறைவேற்றுகிறதை நாம் காணுகின்றோம். 9ஆம் வசனம் படிங்க. ரைட், போதும். ஒரு தரிசனம் அங்கே கிடைக்கிறது. கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பலிபீடம் கட்டப்பட வேண்டும் என்பது கடவுள் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபை கடவுள் அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் காணுகின்றோம். 10ஆம் திருவாக்கியம். ஒரு பெயர் மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. யாக்கோபுக்கு என்னெல்லாம் அங்க நடக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், கடவுள் தரிசனம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. அந்த ஒரு பெயர் மாற்றம் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை உள்ளடக்கிய ஒன்றாக அமைகிறதை நம்மால் காண முடிகிறது. ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை உள்ளடக்கிய ஒன்றாக அந்த பெயர் அங்கே சூட்டப்படுகிறது. ஏதோ அர்த்தமில்லாத ஒரு பெயர் அல்ல. கடவுளால் இட்ட பெயர் அர்த்தமில்லாத ஒரு பெயர் அல்ல. அது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பெயராக அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். அதிலேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பெயர் மாற்றமே ஒரு பெரிய பொறுப்பை அவருக்கு கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. 11ஆம் வாக்கியம். பெரிய ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நீ நிறைவேற்ற வேண்டும். உனக்கென்று இந்த ஆசைகளை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன். இந்த ஆசைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். எனவே யாக்கோபு என்கிற ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே கடவுள் வைத்திருக்கிற நோக்கம் தனி மனிதனுடைய அழைப்பாக மட்டுமல்ல, தனி மனிதனுக்குரிய ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, தனி மனிதனுக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையே உள்ளடக்கிய ஒரு அழைப்பாகவும் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திற்கான ஆசீர்வாதமாகவும் யாக்கோபின் வாழ்விலே கடவுள் செயல்படுகிறது நம்மால் காண முடிகிறது. என கண்மானவர்களே, இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கிற பொழுது யாக்கோபு யாரோ நாம் யாரோ என்பதல்ல, நீங்களும் நானும் கடவுளால் அழைப்பு பெற்றவர்கள். உங்களையும் என்னையும் கூட கடவுள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த உலகிலே வைத்திருக்கிறார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படிப்பட்ட சில பொறுப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கடவுள் அதை உணர்த்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உணர்ந்து கொள்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மந்தை என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய வாழ்விலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிந்தனைகள் கடவுள் நம்மை ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்த உலகிலே படைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அதை உணர அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மந்தையின் அனுபவம் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவதாக கடவுள் மந்தையின் அருட்பணி. இந்த கடவுள் மந்தையினுடைய பணிகளிலே மிக முக்கியமான ஒன்றாக கடவுள் விரும்புவது அருட்பணியை கடவுள் விரும்புகிறார். இன்றைக்குரிய நிருப பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 13 முதல் 15 வரை உள்ள திருமறை பகுதி தான் இன்றைக்குரிய நிருப பகுதி. இந்த பகுதியிலே பவுலடிகளாருடைய அருட்பணி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிலிப்பி பட்டணத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒரு உதாரணத்திற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கதோனியா தேசத்தின் ஒரு பகுதி தான் பிலிப்பு. நீங்க குறிப்பா மற்ற நேரத்தில் ஓல்ட் டெஸ்டமென்ட் படிக்கும் போது உங்களுக்கு வேணும்னா நீங்க பாருங்க. பவுலுடைய ஜேர்னி படிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை படிக்கிற பொழுது
நீங்க தனி தியானம் பண்ணணும், நீங்க உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற பிற்பக்கத்தில் இருக்கிற எது இந்த வரைபடம் மேப் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்க போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஹோலி லேண்டுக்கு பெருசா போயிடணும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மேப்பை நீங்க பின்னாடி பெரட்டிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிற மக்கதோனியா தேசம் எங்க இருக்கிறது, அதுல பிலிப்பி எங்க இருக்கிறது என்கின்ற இடங்களை நீங்கள் பார்க்கிற போது ஜியாகிரபிக்கலா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். பால் எப்படி தன்னுடைய ஜேர்னியை நடத்தினார் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பேசுகிற பொழுது நான் குறிப்பிட்டது, பால் தன்னுடைய அந்த ஜேர்னியை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். தூய ஆவியானவர் அந்த திட்டத்தை மாற்றுகிறார். அதுக்கு பிறகு இரவில் அவர் படுத்திருக்கிற பொழுது மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து கனவிலே தோன்றி அவரிடத்தில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கம் ஓவர் ஹியர் அண்ட் ஹெல்ப் அஸ். இந்த அழைப்பை கடவுள் தனக்கு கொடுத்த அழைப்பாகவே ஏற்று பவுலடிகளார் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டு அவர் செல்கிறார். இந்த பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிற ஒரு நிகழ்வை நாம் அந்த பகுதியிலே காண முடிகிறது. அங்கே அருட்பணிக்காக கடவுள் திறந்த வாசலை பவுலடிகளாருக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அப்படிப்பட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கிறார். கடவுளுக்காக திருப்பணியாற்றுவதற்கான வாசல்களை கடவுள் நமக்கு திறந்து கொடுக்கிறார். நாம சொல்லுவோம், எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நொண்டி சாக்கு மாதிரி சொல்லிடுவோம். சி பாஸ்டர், இப்பெல்லாம் நீங்க காஸ்பல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர். இன்னைக்கெல்லாம் அந்த 3 எழுத்து, அடுத்த 3 எழுத்து, இந்த 3 எழுத்தையே சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டிட்டு இருப்போம். இல்லை பி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஆர் அப்படின்னு இந்த 3 எழுத்துக்களையே சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்பெல்லாம் முடியாது பாஸ்டர்னு சொல்லிடுவோம். இல்லை, கடவுள் நமக்கு அருட்பணி ஆற்றுவதற்கான திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். நாம் அதை ஏதாவது ஒரு வழியிலே செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். மற்றதுக்கு எல்லாம் இன்னைக்கு நமக்கு லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வருது. சேலஞ்சஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே நின்னுருமா? போராடி வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தடைகளை தாண்டி அர்ப்பணி செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பால் மட்டும் ரொம்ப ஈஸியா போய் திருப்பணியை அன்றைக்கே செய்து விடவில்லை. அவருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு தெரியும். அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுகளை அனுபவித்தேன் என்பதை பவுலடிகளார் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். அன்னைக்கு இருந்தது அந்த பாடுகள் கூட இன்னைக்கு இல்லை. நீங்க அதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதன் ஊடே அவர் மிக மகத்தான அருட்பணியை கடவுளுக்காக செய்தார். குறிப்பாக இந்த பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற நிகழ்வு அப்போஸ்தலர் 16:13 எடுத்தீங்கன்னா படிங்க. 16:13. ரைட், போதும். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரமமாக ஒழுங்காக மன்றாடுகிற ஒரு இடத்தை அங்கே நம்மால் காண முடிகிறது. பவுலடிகளார் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கடவுள் திறந்த வாசலை அர்ப்பணிக்காக கொடுக்கிறார். ஒரு முயற்சி இருக்க வேண்டும். மனித வாழ்விலே ஒரு முயற்சி என்று இருக்க வேண்டும். பவுலடிகளார் கடவுள் தன்னை அழைத்தார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு புறப்பட்டு செல்கிறார். அப்படி புறப்பட்டு செல்கிற பொழுது, அதற்குரிய தேடலோடு செல்கிற பொழுது, எங்கெல்லாம் அதற்கு வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை அவர் பயன்படுத்திக் கொள்கிறதை நாம் காணுகின்றோம். வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே கூடினது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே அவர்கள் உபதேசம் பண்ணினதை நாம் காணுகின்றோம். அங்க யார் கூடியிருந்தது? விமன் தான் அங்க கூடியிருந்தாங்க. அங்கதான் அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அந்த பெண்கள் மத்தியிலே தன்னுடைய திருப்பணியை அவர் அங்கே செய்கிறதை நாம் காணுகின்றோம். குறிப்பாக லீதியாள் என்பவரை குறித்த செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் படிங்க. 15. எங்க எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, பேப்டிசம் வரையிலும் அது லீட் பண்ணுது. ஒரு பிரேயர்ல ஸ்டார்ட் பண்ற விஷயம் அங்கு உபதேசிக்கப்படுகிறது. உபதேசத்திற்கு பிறகு அங்கே திருமுழுக்கு என்பது ஒழுங்கு செய்யப்படுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் அருட்பணிக்காக திறந்த வாசலை கொடுக்கிறார். எத்தனையோ தடைகள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்விலையும் என்னுடைய வாழ்விலையும் கடவுள் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். கடவுளின் மந்தையாக நமக்குரிய பொறுப்பை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறையிலே இப்படி கடவுளுடைய அடியார்களை குறித்து, அவருடைய வாழ்வை குறித்து நாம் படிக்கிற பொழுது ஒவ்வொருடைய வாழ்விலையும் கடவுள் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். எதற்காக நாம் அதை மேற்கோளிட்டு படிக்கிறோம், உணர்கிறோம் என்று சொன்னால், நமக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக தான். ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அத்தியாயம் 14-15. மார்க் 3:14-15.
போதும். இந்த 12 பேர் மட்டும்தான் டிசைபிள்ஸா? இன்னைக்கு நாம என்ன சொல்கிறோம்? அவருடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்போ அந்த 12 பேருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் யாருக்கும் கூட? நமக்கும் கூட. முதலாவதாக தம்மோடு இருக்கவும், நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது 12 பேருக்கு மட்டும் உரிய ஒன்றாக அல்ல, இது நமக்கும் உரிய ஒரு பொறுப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் அவருடைய சீடர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த அழைப்போட கூட என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு இருப்பதிலிருந்து, நாம் உபதேசிப்பதிலிருந்து, நாம் தூய ஆவிகளை விரட்டுவதிலிருந்து, வியாதிகளை குணமாக்குவதிலிருந்து, இப்படி அநேக பொறுப்புகள் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது என்ன பெரிய கமாண்ட் கொடுக்கிறாரு? கிரேட் கமாண்ட். நீங்கள் உலகெங்கும் போய், இந்த பெரிய பொறுப்பு அனைவருக்குமான ஒரு பொறுப்பாக கொடுக்கப்படுகிறது. அங்க கீழே நின்றுகிட்டு இருந்த கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல, இது அனைவருக்குமான ஒரு பொறுப்பு, அனைவருக்குமான ஒரு கட்டளையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடவுளின் மந்தையாக என்ன அனுபவம், கடவுளின் மந்தையாக என்ன அருட்பணி, இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பிலே நமக்கு பல அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்களை நாம் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது அருட்பணிக்கான திறந்த வாசல் இருக்கிறது. அந்த திறந்த வாசலிலே நம்முடைய பணிகளை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நிறைவாக இன்னைக்கு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி என்ன விஷயம்? ஒரே வலையில் சொல்லுங்களேன். குட் ஷெப்பர்ட், நல்ல ஆயன் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில செய்திகள் என்னன்னா, இந்த ஆடுகள் யார் சத்தத்துக்கு மட்டும் செவிசாய்க்கும்? இந்த மேய்ப்பருடைய சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுக்கும், மற்ற சத்தத்திற்கு அது செவி கொடுக்காது அப்படின்னு சொன்னா, அந்த ஆடுகளுக்கு யாருடைய சத்தம் கரெக்டா தெரியும்? நீங்க ஒரு பெரிய பஜார்ல இருக்கிறீங்க, அம்மான்னு ஒரு குரல் கிடைச்சுன்னா எல்லா அம்மாவுமே திரும்பி தான் பார்ப்பாங்க. அது தாய் உள்ளம். ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் குழந்தையோட சத்தம் தனியா தெரியும். அந்த அம்மான்றதுக்கு திரும்புறது யாரோ ஒரு நீட்ல இருக்கிறாங்கன்றதுக்காக திரும்புறது. ஆனா தான் குழந்தையுடைய சத்தம் கரெக்டா தெரியும். அது எவ்வளவு பெரிய எரிச்சலாக இருந்தாலும் அந்த எரிச்சலினுடைய தன்னுடைய குழந்தையின் சத்தம் தன்னுடைய தாய்க்கு நன்றாக தெரியும். இந்த ஆடுகள் இந்த மேய்ப்பனோடு எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆயனுக்கு இந்த எல்லா ஆடுகளையும் தெரியும். ஆனா இந்த ஆடுகளுக்கும் எது தெரிந்திருக்க வேண்டும்? இந்த ஆயனுடைய சத்தம் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த நல்ல ஆயனை நம்முடைய வாழ்விலே முழுமையாக பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மந்தையாக இந்த மெய்ப்பனை பின்பற்றுவது என்பது மூன்றாவது சிந்தனை. அனுபவம், அருட்பணி, இந்த மெய்ப்பனை பின்பற்றுவது என்பது. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு 35-36 வருஷம் பாஸ்டல் மினிஸ்ட்ரியில நான் பார்த்த ஒரு காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருமறை என்பது நம் அனைவருடைய கரங்களிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? சீக்கிரம் சொல்லிட்டா சீக்கிரம் முடிச்சிடலாம். எப்பவும் நம்ம ரீச்சில் இருக்கும். பர்ஸை கூட நம்ம எங்கே வச்சுருப்போம்? உள்ள பீரோவில் எங்கே வச்சுருப்போம், வேற இருக்கு. பட் ரொம்ப ஈஸி ரீச்சில் இருக்கிற புஸ்தகம் எது? அப்போ அதில் என்ன வச்சுக்கலாம்? காசு வச்சுக்கலாம். அதுக்காகவா? சரி, அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஏதாவது கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஏன் அங்கெல்லாம் சொல்ல போகிறேன்? இது எதுக்குன்னு கேட்டேன். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லனாலும் காசு வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நம்ம ஈஸி ரீச்சில் டீப்பா மேலே வச்சுருந்தோம்னா டக்குன்னு அவசரத்துக்கு காசு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காகவா? எதற்காக? இது அனைவருடைய கரங்களிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இல்லை, ஒரு காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும்? பிரீஸ்ட் கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வச்சிருக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்குதோ அத்தனை டிரான்ஸ்லேஷன், இல்லை எத்தனை லாங்குவேஜ் இருக்குதோ அத்தனை லாங்குவேஜ் எங்கே இருக்கும்? புக் ரேக்கில் இருக்கும்.
நம் அனைவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று, விலை மதிப்பு இல்லாத ஒன்று இந்த கடவுளுடைய வார்த்தை. நாமே படிக்க முடியும், நாமே தியானிக்க முடியும், நாமே கடவுளுடைய சத்தத்தை உணர முடியும். ஆனால் அதையும் கடந்து நமக்கென்று ஒரு ஐக்கியம் வேண்டும். எதுக்கு நாம சர்ச்சுக்கு வரோம்? முதல்ல இது எல்லாரிடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இதை கடந்து இன்னொன்று, நாம் ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இது மாதிரி நீ கேள்வி கேட்ப, இந்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்றதுக்கு பிரசங்கம் கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சபை ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சகோதரத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு இருக்கின்ற தடைகளை எல்லாம் தாண்டி நாம் ஒரே மெய்ப்பனின் ஒரே மந்தை என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. அதுதான் சிம்பிள். அந்த ஒரே மெய்ப்பனின் ஒரே மந்தை என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய எல்லா தடைகளையும் தாண்டி நாம் இங்கே கூடி வருகிறோம். நான் இந்த 1.5 மாசத்துல நான் கமிட்டிலேயே ஆஃபீஸ் பேர் சொன்னேன், பேசும்போது சொல்ற ஒரு விஷயம், மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம், கடவுள் நமக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கார். இஸ்லாமியர்கள் கடவுளை தொழுது கொள்வதற்கு என்று நேரம் இருக்கிறது. போவாங்க, காலை கழுவாங்க, உட்காருவாங்க, குனிவாங்க, நிமிருவாங்க, போய் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசுனதா நீங்க பார்க்க முடியாது. ஒருவேளை கடையை மூடிட்டு வந்துட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பக்கத்தில் பேசுனதை பார்க்கலாம். இந்துக்களுக்கு அது கூட கிடையாது. ஒரு விசேஷத்தினால காலையிலேருந்து ராத்திரி வரலாம் எப்போ போனாலும் கோயிலுக்கு போகலாம். பட் உங்களுக்கு எனக்கும் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நேரம், அனைவருமாக ஒன்றாக அமர்கிற நேரம். கலெக்டர் இருப்பார், கலெக்டர் பக்கத்துலேயே அமீனா உட்காரலாம். அந்த ஃப்ரீடம் எங்கே இருக்குது? சர்ச்சில் இருக்குது. கடவுள் நமக்கு மட்டுமே கொடுத்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அனைவரும் ஒரே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல ஒரு சபை ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். வேறு ஒருவருக்கும் கிடையாது. நாம் ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்பது நீங்களும் நானும் தனியாகவே படிக்கலாம், தியானிக்கலாம். ஒரு சில விளக்கங்களை நாம் இங்கே பெற்றுக்கொள்கிறோம். எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய நேரத்தில் நமக்கு இதுவும் போதாத என்ன பண்றோம்? அது இட்ஸ் லெஃப்ட் யூ. நான் உங்க விருப்பம், நான் அதுக்கு சொல். சரி, தேடி அப்படி போய் 10 இடம் போய் என்ன மாறிட்டோன்றது தான் என்னுடைய ஒரே கேள்வி. ஏதாவது என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கணும். ஒரு அழைப்பின் பற்றி சொன்னோம், அந்த மெய்ப்பனின் மந்தையாக இருக்க வேண்டும் சொன்னோம். அதற்கென்று நமக்கு அனுபவம், அருட்பணி, அவரை பின்தொடர்தல் என்பதை சொன்னோம். இதுல 6:45 இங்க முடிச்ச பிற்பாடு 8:30க்கு இன்னொரு இடம், அது முடிச்ச பிற்பாடு 10 o'clock ஒரு இடம். சாமி என்னத்தை கண்டீங்க? இஸ் ஆர் எனி சேஞ்ச்? எல்லாம் முடிச்சு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பிற்பாடு அந்த அவன் இவல்ல, இன்னைக்கு அவனை பார்த்தேன், இதே கதை தானே திருப்பி போகுது, இதே பொறுங்குறுதல் தானே போகுது. எனி சேஞ்ச்? 3 பிரசங்கம் கேட்ட பிற்பாடு இதுதான் போகுது. எதுக்கு அப்புறம்? செவித்திணவு உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். அது அல்ல நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பனுடைய ஒரே சத்தம். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் அவரை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிற, விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. அவர் பெரிய பெரிய பிரீச்சர், அடுக்குமொழியிலே பேசுவார், கவிதை நடையிலே பேசுவார், பியூட்டிஃபுல் இங்கிலீஷ், என்ன வெக்கபுலரி, இதெல்லாம் எதுவுமே செல்லாது. அதனூடே ஒரு அழைப்பின் சத்தம் கேட்டதா என்பதுதான். எவ்வளவு பெரிய பிரசங்கத்திலே ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறதா என்பது மட்டுமே கேள்வி. அந்த ஒரே மெய்ப்பனின் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய மந்தையாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக யாக்கோபு பெற்றுக்கொண்ட அனுபவம், அருட்பணிக்கான திறந்த வாசல், பவுலடியாருடைய பணிகளிலே நாம் அறிந்து கொள்கிற ஒன்று. யோவான் நற்செய்தியார் சொல்கிற வண்ணமாக இந்த ஒரே மெய்ப்பன், அந்த ஒரே மெய்ப்பனின் மந்தை, அந்த ஒரே மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவரை பின்தொடர்வதற்கும் தன்னை அர்ப்பணிக்கிற மந்தை, இதை நம்முடைய வாழ்விலே உணர அழைக்கப்படுகின்றோம். என கண்மானவர்களே, நீங்களும் நானும் நோக்கமே இல்லாமல் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெறுமனே பிறந்தவர்கள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள். நமக்கு கூடுதலான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளின் மந்தையாக, கிறிஸ்துவின் மந்தையாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் எங்களுக்கு உணர்த்திய சிந்தனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உம்மை பின்தொடர்கிறவர்களாக இருக்க, உம்மால் கொடுக்கப்பட்ட நாங்கள் அனுபவங்களை எங்களுடைய வாழ்விலை உள்வாங்கி அர்ப்பணிக்கென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறந்த வாசலிலே
நாங்கள் உமக்காக ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய விடமாய் மன்றாடுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு கணம் அப்படிப்பட்ட அந்த அழைப்பை உணர அருள்தாரும். நோக்கமே இல்லாமல் வாழ அல்ல, ஒரு உயரிய நோக்கத்தோடு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே.